ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த உபன்யாசத் தொடரிலே இன்று முதல் நாம் நித்யானுஷ்டானங்களை முதலிலே பார்க்கப் போகிறோம். நித்யானுஷ்டானம் முடித்த பிறகு நாம் இன்னும் சில முக்கியமான விசேஷங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியது, அதற்குண்டான பிரமாணங்கள் எல்லாவற்றையும் சதனுஷ்டான தர்ப்பணத்திலிருந்து நாம் காண இருக்கிறோம். அதில் முதல் அனுஷ்டானம் சதனுஷ்டான தர்ப்பணத்திலே கூறப்பட்டது என்னென்னா, காலையிலே துயில் எழுதல். இரவு நாம் உறங்குகிறோம், உறங்கிவிட்டு காலம்பர துயில் எழணும், அதாவது தூக்கத்திலிருந்து முழிக்க வேண்டும். அது எந்த சமயத்திலே முழிக்க வேண்டும், எப்படி முழிக்க வேண்டும், என்ன சிந்தனையோடு முழிக்க வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகின்றன. முதலிலே எப்போ துயிலெழ வேண்டும் அப்படின்னு பார்த்தோமாகில், பிரம்ம முகூர்த்தத்திலே துயிலெழ வேண்டும் என்பது பொதுவான விதி. எல்லாருக்கும் அதே தான், பிரபன்னனும் அப்படித்தான் பண்ண வேண்டும். சரி, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன என்றால், அதுக்கு பிரமாணம் கூறுகிறது, உதயாத் பிராக் திரிகட்டிகா முகூர்த்தோ பிராம உச்சியதே பிராமே முகூர்த்தே சோத்தாய பூர்வோத்தர முகம் ரஜேத் அப்படின்னு சொல்கிறது பிரமாணம். இப்போ சூரிய உதயம் ஆறுது அப்படின்னா, இப்போ ஒரு 6 மணிக்கு உதிக்கிறது சூரியன் அப்படின்னா, அதற்கு முன்னாடி 3 நாழிகைகள், அந்த 3 நாழிகை காலத்துக்கு தான் பிராம முகூர்த்தம் என்று பெயர். அதாவது ஒரு நாழிகைனா 24 நிமிடம், இப்போ 3 நாழிகைனா 1 மணி நேரம் 12 வினாடிகள், அது மாதிரி வரும். இப்போ 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6 மணிக்கு சூரியோதயம்னா காலை 4:30 மணியிலிருந்து பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறது. இப்போ நாம் 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக துயிலெழுவது உத்தமமான பட்சம். ஏன் இந்த காலத்தில் தான் எழுந்து கொள்ள வேண்டும்? பிராம முகூர்த்தம்னு 3 நாழிகை காலம் சொன்னேன். 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் பிராம முகூர்த்தம்னா 5:50க்கு எழுந்துக்கலாமே அப்படின்னா அது சரி வராது. ஏனென்றால் பின்னாடி சந்தியாவந்தனம் பண்ணணும் இத்தியாதிகள்லாம் சொல்ல வரைச்சே, இந்த சந்தியாவந்தனத்தினுடைய காலம் எப்பன்னா சூரியோதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டும். இப்போ நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியும் பொழுதே பிராத்த சந்தியாவந்தனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், நம்ம 5:50க்கு எழுந்து நாம் நித்தியானுஷ்டானங்களை முடித்து குளித்து அதற்கப்புறம் இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணுவதுங்கிறது நடக்காது. ஆகையாலே 4:45லிருந்து 5 மணிக்குள்ளாக எழுந்து கொள்வது ரொம்ப உத்தமமான பட்சம். இது ஸ்திரீகளுக்கும் சரி புருஷர்களுக்கும் சரி பொதுவான தர்மம்தான். காலையிலே சீக்கிரமாக துயிலெழ வேண்டும்னு இது சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டியது. இந்த சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம்னு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான தர்மம் இது. இதை நிறையா பேர் கடைபிடிப்பதில்லை. பொதுவாக மீதி தர்மங்கள்லாம் கூட ஏதோ ஆஃபீஸ் இருக்குது அது இருக்குங்கிறதுனால கடைபிடிக்காம முடியாமல் போகலாமே ஒழிய, காலையில் எழுந்துக்கிறதுக்கு யாரும் தடுப்பார் கிடையாது, நாமே தான் தடுத்து கொள்கிறோம். ஆகையாலே இதை பழக முயற்சிப்போம். இப்போ காலையிலே ஒரு 5 மணி போலே, 4:45 5 மணி போலே பிராம முகூர்த்தத்திலே துயிலெழ வேண்டும் என்று கூறுகிறது சாஸ்திரங்கள். இப்போ மணவாள மாவடிகளினுடைய தினச்சரியையும் பார்த்தோமாகில், பশ্চিமே யாமே யாமின்யா சமுபஸ்திதே பிரபுத்திய என்று கூறுகிறார் தினச்சரியாவிலே. அதாவது ஒரு நாள் அப்படின்னா அந்த 24 மணி நேரம், அந்த நாளை 8 யாமங்களாக பிரிப்பார்கள். அதில் இரவு 4 யாமம் பகல் 4 யாமம்னு பிரிக்கப்படுகிறது. அதில் இரவு பொழுது 3 யாமங்கள் தூங்கிவிட்டு இரவினுடைய கடைசி யாமம், இரவினுடைய அந்த கடைசி யாமத்திலே எழுந்து கொள்ள வேண்டும். ஒரு யாமம்னா 3 மணி நேர காலம் கிட்டத்தட்ட வச்சுக்கொள்ளலாம். இப்போ உதயத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு முன்னாடி 3 மணி நேர காலத்திலே நாம் ஒரு பாதியில் எழுந்தோன்னா கரெக்டாக இந்த 1.5 மணி காலம் அப்படிங்கிற இந்த டைம் 4:45லேருந்து 5 அப்படிங்கிற இந்த டைமானது கரெக்டாக சேரும். சரி, இந்த காலத்திலே எழுந்து கொள்ள வேண்டும். எழுந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும்? உடனே செல்ஃபோனை எடுக்கிறோம், அதில் இல்லாதது பொல்லாததெல்லாம் பார்க்குறோம். அப்படி பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறது ஸ்மிருதிகள் அப்படின்னா, பிராமே முகூர்த்தே உத்தாய நித்ராம் தியக்த்வா பிரசன்னதீஹி ஹரிர் ஹரிர் ஹரிரிதி வியாஹரேத் வைஷ்ணவ புமான். இப்போ எழுந்த உடனே ஒருவன் என்ன பண்ண வேண்டும்? ஸ்ரீ ஹரிஹி 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 என்று எம்பெருமானினுடைய இந்த ஹரிங்கிற திருநாமத்தை 3 முறை சொல்ல வேண்டும், எழுந்துட்டே சொல்ல வேண்டும். இப்போ இதை சொல்லிட்டு தான் நாம் இந்த படுக்கையை விட்டு எழுந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது சாஸ்திரம். இப்போ காலையிலே சீக்கிரமாக 4:45 மணி போல் எழுந்து இப்போ கண் முழித்து
உடனே எழுந்து அந்த படுக்கையிலே உட்கார்ந்து ஹரி ஹரி ஹரின்னு 3 முறை பகவன் நாமோச்சாரணத்தை பண்ணி அந்த எம்பெருமானை நினைத்து கொண்டே உடனே நாம் படுக்கையை விட்டு எழுந்து கொள்ள வேண்டும். எழுந்து கொண்ட உடனே அந்த படுக்கையை மடித்து வைக்க வேண்டும். மடித்து வைத்துவிட்டு நேராக சென்று கால்களை கைகளை எல்லாம் அலம்பிக்கொண்டு ஒரு ஆச்சமனத்தை பண்ண வேண்டும். அதாவது பல் விளக்குவதற்கெல்லாம் முன்னாடி இது. முதல்ல கை கால்களை நன்று அலம்பிக்கொண்டு நாம் ஒரு ஆச்சமனத்தை செய்து சுத்தமான ஒரு இடத்திலே அமர வேண்டும். ஒரு பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவன் காலையிலே இதை கண்டிப்பாக பண்ண வேண்டும். முதல்ல எழுந்தவுடனே அவனுடைய மனதானது அன்று முழுக்க பகவத் சிந்தனையிலே இருக்க வேண்டும்ன. அன்று காலையிலே அவனுடைய எண்ணம் பகவத் சிந்தனையிலே ஆரம்பிக்க வேண்டும். இந்த எம்பெருமானை சிந்திப்பது, அதுவும் எம்பெருமானை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி தான் எம்பெருமானுக்கு சேஷபூதன், எம்பெருமானுக்கு அடியவன்கிறத சிந்திக்க வேண்டும். இதை எது மூலமாக சிந்திப்பது, எப்படி நாம் ஒரு நல்ல இடத்திலே உட்கார்ந்து இதை தியானம் பண்ணுறதுன்னு பார்த்தா, நமக்காக நம்முடைய ஆச்சாரியன் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம்னு இந்த 3 மந்திரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 3 மந்திரங்களையும் அர்த்தத்தோடு மனதிலே ஒரு முறை அனுசந்திக்க வேண்டும். அர்த்தம் தெரியாவிட்டால் அர்த்தத்தை அறிந்து கொண்டு ஒரு மந்திரத்தை, திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இது 3ஐயும் சொல்ல வேண்டும். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறதுன்னா, எப்போ திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் சொன்னாலும் அதற்கு முன்பாக குரு பரம்பரையை தியானிக்க வேண்டும்னு சொல்கிறது. ஆகையாலே இப்போ காலம்பர நாம் படுக்கையிலிருந்து ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிக்கொண்டு எழுந்து அதற்கு மேலே கைகால்களை எல்லாம் அலம்பிக்கொண்டு ஒரு சுத்தமான இடத்திலே அமர்ந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும்னா, முதல்ல குரு பரம்பரையை தியானிக்க வேண்டும். பிரபுத்திய சரணம் கத்வா பராம் குரு பரம்பராம் என்று மாமுனிகள் இப்படித்தான் அனுஷ்டித்தார் என்று அவருடைய தினச்சரியையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சாத்விக ஸ்மிருதியிலே ஒன்றான வாசிஷ்ட சம்ஹிதை, அதிலே ஆச்சம்ய பிரயத்தோ பூத்வா ஜபேத் குரு பரம்பராம் என்று கூறியிருக்கிறது. இப்போ முதல்ல குரு பரம்பரை, நம்முடைய ஆச்சாரியன் தொடங்கி அவருடைய ஆச்சாரியன்னு நேராக போய் மணவாள மாமுனிகள், அதற்கு மேலே திருவாய்மொழி பிள்ளை, எம்பெருமானார், இன்னும் பெரிய பெருமாள் வரை அந்த குரு பரம்பரை இருக்கே, அவிச்சின்னமான குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரையை நாம் மனதால் அனுசந்திக்க வேண்டும். இப்போ அவரவர்கள் திருமாளிகைகளிலே, அவரவர்கள் ஆச்சாரியன் திருமாளிகைகளிலே ஒரு புஸ்தகம் கொடுத்திருப்பார்கள். சில திருமாளிகையில் உண்டு, சில பேர் உபதேசத்திலே சொல்லியிருப்பார்கள். அதை எப்படியாவது இந்த காலத்தில் இன்டர்நெட்லலாம் நிறையா குரு பரம்பரைன்னு போட்டால் வைஷ்ணவ குரு பரம்பரை வரிசையாக எவ்வளவோ புஸ்தகங்கள் கிடைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனியன்னு ஒன்று இருக்கும். அந்த தனியனை நாம் மனதாலே தியானிக்க வேண்டும். வரிசையாக தனியனை தியானிக்க வேண்டும். இப்போ நம்முடைய குரு பரம்பரையை தியானித்து விட்டு அடுத்தபடியாக திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இது 3ஐயும் மனசாலே தியானிக்க வேண்டும். இதை தியானித்த பிறகு நாம் என்ன தியானிக்க வேண்டுமென்றால் 2 விஷயங்கள். ஒன்று எம்பெருமானினுடைய குணங்கள். அந்த குணங்களிலே எம்பெருமானினுடைய 5 நிலைகளை முதலிலே தியானிக்க வேண்டும். இப்போ மணவாள மாமுனிகள் எழுந்தவுடனே என்ன பண்ணாருன்னா, தியாத்வா ரகசிய திருத்தயம் தத்வ யாத்தாத்மிய தர்ப்பணம் பரவியூகாதிகான் பத்யு பிரகாரான் பிரணிதாயச்ச என்று கூறுகிறது. இப்போ அவர் முதல்ல குரு பரம்பரையை தியானித்தார். அதற்கு பிறகு எம்பெருமானினுடைய 5 நிலைகள், பரம், யூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை என்று இந்த 5 நிலைகளையும் தியானிக்க வேண்டும். பரநிலைன வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நிலை, வியூக நிலைன திருப்பார்கடலிலே இருக்கக்கூடிய நிலை, விபவ நிலைன எம்பெருமான் செய்யக்கூடிய அவதாரங்கள், அந்தர்யாமின யோகிகள் மனதிலே அழகாக திருமேனி கொண்டு அவர்கள் தியானிப்பதற்கு வசதியாக அவர்கள் மனதிலேயே வாழக்கூடிய நிலை, அர்ச்சையின நம் கிரகங்களிலும் கோவில்களிலும் இந்த பிராகிருத திரவியத்தை உடம்பாக கொண்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 5ஐயும் நாம் தியானிக்க வேண்டும். சரி, 5ஐயும் தியானிக்க வேண்டும்னா எப்படி அப்படின்னா, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னா நம்முடைய முன்னோர்களிலே பூர்வாச்சாரியர்களிலே ஒருவரான வாத்ஸ்ய வரதாச்சாரியர் என்கிற நடாதூர் அம்மாள், சுவாமி எங்களாழ்வான் என்கிற ஆச்சாரியரின் சீடராக இருக்கக்கூடிய நடாதூர் அம்மாள் பரத்வாதி பஞ்சகம் என்ற 5 ஸ்லோகங்கள், ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக 5 ஸ்லோகங்கள் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த 5 ஸ்லோகங்களை நாம் சொன்னாலே போரும். அதற்கு மேலே நாம் வைகுண்டத்தை அடையக்கூடிய வழியை கூறக்கூடிய 2 ஸ்லோகங்கள், பரமார்த்த ஸ்லோகத்வயம்னு பெயர். ஆக பரத்வாதி பஞ்சகம் என்ற இந்த 5 ஸ்லோகங்களையும் பரமார்த்த ஸ்லோகத்வயம்
என்கிற இந்த 2 ஸ்லோகங்கள் சேர்த்து 7 ஸ்லோகங்களை நாம் அனுசந்தித்தாலே போரும். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய கிருபையினாலே இதை நமக்கு அருளி செய்து வைத்திருக்கிறார்கள். நம்ம கஷ்டப்பட்டு சிந்திக்க வேண்டாம், எல்லாம் அவர்களுடைய பிரசாதத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இவ்வளவு சுலபமாக இந்த 7 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமில்லை. இந்த 7 ஸ்லோகங்களை அனுசந்திக்க வேண்டும். இதற்கு மேலே திருப்பள்ளி எழுச்சி என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி செயல் பிரபந்தம், அதை முழுக்க அனுசந்திக்க வேண்டும். முழுக்க அனுசந்திக்க முடியாதவர்கள் முதல் பாசுரம் கடைசி பாசுரமாவது கண்டிப்பாக அனுசந்திக்க வேண்டும். திருப்பாவை திருமாலை முதலாக எவ்வளவு அனுசந்திக்க முடியுமோ காலம்பர அவ்வளவு நேரம், ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணலாம். ஆக இந்த அனுசந்தானத்தை பண்ணிவிட்டு தான் இதற்கு பிறகு நாம் நம்முடைய அடுத்த கர்மானுஷ்டானத்திற்கு நகர வேண்டும். ஆகையாலே முதல்ல காலம்பர எழுந்த உடனே தியானம்தான், இந்த ஆத்ம தியானம். அதற்காக ரகசியத்ரயம், அதற்கு முன்பாக குரு பரம்பரை ரகசியத்ரயம், திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம், பரத்வாதி பஞ்சகம், பரமார்த்த ஸ்லோகத்வயம், திருப்பள்ளி எழுச்சி முதலானவைகளை நாம் காலையிலே துயில் எழுந்தவுடன் நம்முடைய கைகால்களை விளக்கி கொண்டு நல்ல இடத்திலே அமர்ந்து கொண்டு எம்பெருமானை தியானித்து கொண்டு சொல்ல வேண்டும் என்பதுதான் முதல் விதி. காலை துயில் எழுவதற்கு இவ்வளவு பண்ணணுமா? எழுந்த உடனேன இது எல்லாராலையும் முடியாதான்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆப்போகுது. எம்பெருமானை குறித்து பண்ண வேண்டும். இது எப்படி பண்ண வேண்டும்? குரு பரம்பரைன்னா என்ன சொல்ல வேண்டும், பரத்வாதி பஞ்சகம் எப்படி சொல்ல வேண்டும், பரமார்த்த ஸ்லோகத்வயம் எப்படி சொல்ல வேண்டும்ங்கிறத அடுத்த பகுதியிலே முழுக்க விவரித்து உங்களுக்கு கூறுகிறேன். தொடர்ந்து இதை அனுபவிக்க வேண்டுமாக பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.